Here is the script converted to Markdown format with the specified formatting. திருஞான சம்பந்தர் பக்தி. ஒரு நாள் திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தனது பாடல்களால் வழிபட்டு கொண்டிருந்தார். அவரது பக்தியில் அன்பு மிகுந்தது. சிவபெருமான் அவருக்கு தோன்றி, உன்னுடைய பாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். அவரது பாடல்கள் மக்களுக்கு ஆன்மீக திசையை காட்டியது. நாமமகாரின் பக்தி அற்புதமாக இருந்தது. அவர் தினமும் கண்ணபிரானை வழிபட்டு, நீ என்னுடன் எப்போதும் இருப்பாய் என்று சொல்லி மாலை போடுவார். ஒரு நாள் கண்ணபிரான் அவருக்கு தோன்றி, உனது பக்தி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். குலசேகராழ்வார் பெருமாளின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அவர் தினமும் பெருமாளை வழிபட்டு நாசிகேதனம் என்ற விரதத்தை மேற்கொண்டார். அவரது பக்தியால் பெருமாள் அவருக்கு தோன்றி, உனது பக்தி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். ஒரு நாள் சுப்பிரமணியன் பக்தர் முருகனை வழிபட்டு, நான் உனது அடியேன் என்று சொல்லி தனது பக்தியை அர்ப்பணித்தார். முருகன் அவரிடம் தோன்றி, உனது பக்தி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஆசீர்வதித்தார். ஒரு பக்தர் தினமும் கங்கையின் தண்ணீரில் நீராடி அனைத்து துன்பங்களும் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். கங்கை தேவி அவரிடம் தோன்றி, உனது பக்தி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஆசீர்வதித்தார். இந்த கதைகள் பக்தியின் ஆழத்தை மற்றும் அர்ப்பணிப்பின் வலிமையை காட்டுகின்றன. இவை உங்கள் ஆன்மீகத்திற்கு பிரகாசமாக அமைய வேண்டும் என்று நம்புகிறேன். மேலும் கதைகள் அல்லது வேறு உதவிகள் தேவைப்பட்டால் தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள்.